ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டன் இருக்குது, அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் நானும் தொடர்ந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது. முடிஞ்சால் இந்த வீடியோ பற்றின கருத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு வரிகளையாவது எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. தங்கப்புல தங்கம் இப்ப அந்த கையிலே முத்தம் கொடுப்பா. என் செல்லம் என் தங்க புள்ள. என்னப்பா அப்ப மேல உனக்கு பயம் வரல? ஏன்பா? அப்ப அன்னைக்கு உனக்கு கொல்லலாம் வந்தேன, அப்ப பார்த்து நீ பயப்படல? அப்பா என்னம்மா? நான் உனக்கு சொல்லட்டாப்பா? என்ன தங்கம்? இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்பா நீதான்ப்பா. அப்போ உனக்கு கொல்ல பார்த்தன அது சொல்றியம்மா? உலகத்திலே பெத்து பொள்ளைய கொன்ன தகப்பேன்னு சொல்றியம்மா? இன்னும் அப்போ திட்டுதா? நான் அப்படிதானே பண்ணனே உன்னியா? நான் உன்னை கொல்ல வந்தது உனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும்? ஒரு மண்ணும் துடிக்கல, எங்க வலிக்குமோ நினைச்சு பயந்துட்டேன். நீ கொல்லதுக்கெல்லாம் எனக்கு பயம் இல்லப்பா, எனக்கு வலிக்குமோ எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா வலி தாங்கிக்கிட மாட்டேன்ல. கிளி மாதிரி பேசுவேன் புள்ள, கிளி மாதிரி பேசுவா. தங்கம் என் வயிறம். என்னமோ கண்ணீர் தொடைய நான் உன்ட்ட ஒன்னு சொல்லணும். ஏன் தொடைய? சரி அண்ணாப்பா, நான் உன்ட்ட சொல்லட்டா? சொல்லு பாப்பா. உலகத்திலே நீதாப்பா பெஸ்ட் அப்பா. என் தங்கம், நீ மறுபடியும் அப்பா குத்தி கட்டுறல? லூசாப்பா, எப்ப நீ லூசாப்பா? இப்ப நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையாப்பா? நான் செஞ்சதை நீ சொல்லி காட்டினா அதான் சொன்னேன். ஐயா அதுக்கு இல்லப்பா, அப்பாதான் நமக்கு ஹீரோப்பா. அப்பா கிட்ட இருந்தா நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிடுவோம். இங்க பாருங்கப்பா, அப்பாதான் எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோ. எனக்கு அப்படிதான். நீங்களும் ஜான் அப்பாவும் தான் ஹீரோ. ஓ புருஷன் இல்ல, அது வேற ஹீரோ. அது வேற ஹீரோப்பா, நீ வேற ஹீரோப்பா. அதெல்லாம் கரெக்ட்டா தான் மெயின்டைன் பண்ற. பாப்பா எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஐயோ அப்படி சொல்லலப்பா, எனக்கு வெக்கமா இருக்குல. ஓ ஓ புருஷனை பத்தி சொன்னா வெக்கம்லாம் வருது. என்ன சொல்லிருப்பா? அது வேற ஹீரோப்பா, நீ வேற ஹீரோப்பா. சரி, உன் புருஷன் என்ன ஹீரோ, நாங்க என்ன ஹீரோ? ஓ எப்பா, அது வேற ஹீரோப்பா, நீ வேற ஹீரோப்பா. பாவம் உங்களை திணற வச்சிட்டு இருக்காரு. அப்பா என்ன ஹீரோ, ஓ புருஷன் என்ன ஹீரோ? சும்மா இருப்பா, எனக்கு வெக்கமா இருக்குப்பா. அப்போ காதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஏங்க அப்பா பயங்கர லவ்வா இருக்கும் உங்களுக்கு. அப்பா மோனு பேசுற பேச்சது. சரி சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லி. நீ வேற ஹீரோப்பா, அது வேற ஹீரோப்பா. சரிம்மா, அவர் வேற ஹீரோ, நான் வேற ஹீரோ. சரி நீ விஷயத்த சொல்லு. அதுவா, பிள்ளைலே அப்பா கிட்ட இருந்து தானே எல்லாத்தையும் கத்துக்குவாங்க. ஆமா, ஆனா எனக்கு நீ சூப்பரா சொல்லி கொடுத்துட்டப்பா. ஜானப்பாவும் தான். அவனை விட்டுற மாட்டியா? நீ யூசப்பா, அது அப்பா தானப்பா. யாருக்கிட்ட? ஜானப்பா பாசம். அப்ப நான் பாசம் இல்ல. ஐயோ சொல்ல விடுப்பா. சொல்லு மணி தங்கம், பிஞ்ச கையில தங்கம் இல்ல, இந்த கையில கொடுப்பா. தங்க புள்ள நம்ம கிட்ட இப்படி எதையாவது கேட்டு வாங்குதாளா? நான் குடுக்கறனாலே அலடிச்சு ஓடுதா, அங்க மட்டும் கேட்டு வாங்குதா. இனிமேல் நாம தூக்கி வச்சு கொஞ்சம் தான் கொடுக்கணும், அப்பதான் கேட்டு வாங்குவா. நான் கொடுத்த மட்டும் ஏன் அலடிச்சுட்டு ஓடுதா? ஒருவேளை நம்ம மொத்தத்தினமா கொடுக்கணும், மீச குத்துதோ கேட்கணுமே. ஜானப்பா பாசம் அன்பு எல்லாம் கொடுப்பாரா? சரி அப்பா, நமக்கு உண்மையா இருக்கவங்களுக்கு உசுரை கொடுக்குற நிலைமை வந்தா கூட உசுரை கொடுத்துடணும். நம்ம பிடிச்சவங்களுக்காக
நம்மள நம்புறவங்களுக்காக உசுர எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துறணும். அதே இவ என்ன சொல்லுதா? மகாதேவன் என்ன பண்ணாலே? இவ இப்படி சொல்ல மாட்டாளே. ஆமாப்பா, பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலான்னு உண்மைதான்ப்பா நான் கத்துக்கிட்டேன். எவ்வளவு உண்மையா இருக்கப்பா. நாம நேசிக்கிறவங்ககிட்டயும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு பாசமா இருக்கணும், எவ்வளவு உண்மையான அன்போட இருக்கணும்னு எனக்கு நீ கத்து கொடுத்துட்டப்பா. அது அது வந்து நீ பயப்படாதப்பா, யாருக்கும் தெரியாதுப்பா, நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் இப்பதாப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு மாமா மாமா குடும்பம் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு இப்ப தெரியுதுப்பா. அவங்களுக்காக என்னையே கொல்ல பார்த்த பத்தியாப்பா. அது வந்து தகப்புல. ஐயாப்பா, நீ எனக்கு கொல்ல வந்ததை நான் பெருசாவே எடுத்துக்கலப்பா. எனக்கு உன் உண்மைதான்ப்பா எனக்கு பிடிச்சது. உண்மையான பாசம் தான்ப்பா எனக்கு பிடிச்சது. ஆச்சரியமா இருந்துச்சுப்பா. உங்க நட்புக்காக, உங்க நட்போட பிள்ளைங்களுக்காக எவ்வளவு தூரம் நீ துணிஞ்சிருக்க. உன் உசுருனா, உன் ரத்தம்னா, நீ ரத்தம் கொடுத்து நான் பிறந்தவா. உன் உசுரு கிட்டத்தட்ட உன் உசுரு மாதிரி. நீ வேற நான் வேற இல்ல. அப்படி இருக்கும்போது நண்பனுக்காகவும் நண்பன் பிள்ளைங்களுக்காகவும் என் உசுரே எடுக்க துணிஞ்ச பாருப்பா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுப்பா. என் அப்பா தான் உலகத்திலே பெஸ்ட் அப்பா. என் அப்பா தான் இந்த உலகத்திலே உண்மையான அப்பா. என் அப்பா தான் உண்மையான ஹீரோ. இந்த உலகத்திலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நான் தான். இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்கேன் பாரு. நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். கொல்ல வந்த தகப்பனையே நீ இவ்வளவு நேசிக்கிற பாரு. இந்த உலகத்திலே அழகான பிள்ளைய, கொண உள்ள பிள்ளை பெற்ற அதிர்ஷ்டக்கார அப்பன் நான் தான். உலகத்திலே அதிர்ஷ்டக்காரன் நான் மட்டும்தான். கிளி மாதிரி என் புள்ள பேசுது, செல்ல கிளி மாதிரி. மனசுல எந்த சூது வாது வஞ்சகம் எதுவும் என் புள்ள மனசுல இல்ல. இப்படி பிள்ளை பெத்த உலகத்திலே அதிர்ஷ்டக்காரன் நான் தான். குழந்தைய இருக்கும்போது தாய் அடிச்ச தாய்கிட்டே புள்ள போய் நிக்குமா. எவ்வளவு தாய் அடிச்சாலும் தாய்கிட்ட போய் நிக்குமா. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நிக்காது. ஆனா என் புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்பா கொல்ல வந்தான்னு தெரிஞ்சோம் ஒடி வந்து கட்டி அணைக்கிற பாரு. என் புள்ளதான் உலகத்திலே. என்னம்மா, இனிமேல் அப்பா அந்த தப்பு பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன். பரவாயில்லப்பா, உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எனக்கு கொன்னுருப்பா. கவலைப்படாம கொன்னுருப்பா. என் தங்க புள்ள எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிச்சுப்பா. இது வரைக்கும் பிடிக்கும்பா, அப்பா அப்படின்னு பிடிச்சதா. ஆனா இப்போ ரியல் குணத்தை பார்த்தனா நீ உண்மையான ரியல் ஹீரோப்பா. உண்மையிலே நீதாப்பா ஹீரோ. நீதாப்பா உண்மையான வீரன். 1000 பேரை வெட்டி வீழ்த்த வீரன்னா பிடிச்சவங்களுக்காக நீ கொல்ல நின்ன பாரு. அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு வீரம் இருந்தா நீ என்ன கொல்ல வந்திருப்பா. நீதாப்பா வீரன். I love you. I love you. அம்மா, அவியெல்லாம் எங்கயா? ஆளை காணோம். அங்க தள்ளி போயிருக்காப்பா. ஆமாமா, அவ பக்கத்துல நின்னதமா அதிசயம். ஆமாப்பா, ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கா. அத தேடி போயிட்டு இருக்கேன். ஓ, நீங்க அத பொடி நடையா போயிட்டு இருக்கிய? எப்ப நீ கிண்டல் பண்ணுதியப்பா? சேச்சே. I love you. தங்க சரி போ. நில்லு. ஆத்தி பைய உள்ள இன்னைக்கு கோவமெல்லாம் வந்திருக்கும் போலக்கே. முகத்திலே தெரியுதா என்னவா இருக்கும். என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ற அளவுக்கு நம்ம ரெண்டுத்துக்குள்ள என்ன இருக்குது? இல்ல என்கிட்ட சொல்லிதான் என்ன ஆக போகுது? என்கிட்ட எல்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காதுல்ல. நமக்குள்ள எந்த ஒளியும் அறிவு ரகசியங்கள் எதுவுமே இல்லல்ல. கரெக்ட். பைய உள்ள வம்பளுக்கு தான் வந்திருக்கே. ஆமா, என்கிட்ட எல்லாத்தையும் உனக்கு சொல்ல முடியுமா? உங்க அப்பா, உங்க மாமமாரு, முக்கியமா உன் ஃப்ரெண்ட்ஸ்
இவங்க கிட்ட நீ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவ, மனம் விட்டு பேசுவ. என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நம்ம ரெண்டுத்துல ஒண்ணுமே இல்லையே. கரெக்ட். ஆஹா, கோவத்துல வந்திருக்கு. I love you. ரொம்ப கோவத்துல வந்திருக்காவளோ. உண்மைத்தன்மை இருந்ததான் அந்த சிரிப்பும் அந்த ஐ லவ் யூ வரும். இப்போ நீ கள்ளியா இருக்க. கள்ளி கள்ளி. இப்போ உன் மனசு ஃபுல்லா வஞ்சமா இருக்குது. நடிக்காத. என்கிட்ட உன் நடிப்பு செல்லுபடி ஆகாது. அப்பா, அம்மா, என்னங்க என்ன கட்டி பிடிச்சுக்கோங்க. அப்பா, கோவப்பட்டுட்டு நினைச்சு பயந்துட்டேன். என்னது? அப்பா, இப்பதான் நல்லா இருக்குங்க. என்கிட்ட நடிப்பு வேண்டாம். கண்ணை நோண்டி போடுவேன். வேண்டாம். உனக்கு பிடிச்சவங்கிட்ட போய் நோண்டு போ. அப்படி சொல்லக்கூடாது. போய். என்கிட்ட உன்ட்ட ஒரு துளி கூட உணர்தன்மை இல்ல. போ. நான் யாரோ தானே? உனக்கு நான் யாரோ தானே? எனக்கு 100% உண்மை இருக்க நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டுத்துக்குள்ளே ஒளி மறைவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி என் உசிரி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாரு 100% நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் கள்ள குத்தி உண்டு என்கிட்ட மறைப்பாடு நீ நிரூபிச்சுட்ட. அப்படி சொல்லக்கூடாது. சரி, நடிக்காத. அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவல. அடுத்து எனக்கு கோவம் வந்துரும். தூரம் போயிரு. நீ எனக்கு 100% உண்மை இருப்ப நினைச்ச. நான் உனக்கு அப்படி இருக்கேன். நானும் அப்படிதானே இருக்கேன். மத்தவங்களுக்கு எனக்கு இல்லடி. மத்தவங்களுக்கு எனக்கு இல்ல. எல்லாத்துக்கும் எனக்கு நீ உண்மை இருக்க நினைச்சிட்டு இருந்த. ஆனா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. எப்ப பாரு நான் தான் எல்லாரும் வழி மரத்தை பாசம் வச்சு ஏமாந்து போறேன். நான் மட்டும் எல்லாரும் வழி பாசம் வச்சு ஏமாந்து போறேன். மனசு வலிக்குதா? இல்ல, மனசு வெறுத்து போச்சு. இனி அங்க வலிக்கிறவங்க ஒண்ணு இல்ல. கிட்டத்தட்ட நான் வெறுத்துட்டேன். இந்த மனசு ஏன் இருக்குன்னு வெறுத்துட்டேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். அதான் நம்பிக்கை இல்லாம இருந்தியோ? அப்படிலாம் சொல்லாதீங்க. சும்மா இந்த அரவணைப்பு, இதை கட்டி பிடிக்கிறது, இது மட்டும் போதும் நினைச்சிட்டல. அதுக்கு மேலேயும் என்னால கொடுக்க முடியும். போயிரு. என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட பேசாம என்கிட்ட நீ ஒண்ணும் பேச வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. I love you. எனக்கு நீ ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு யாருக்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை. என்னை விட இந்த கட்டு பிடிக்கிறது, அப்படி கொஞ்சது, ஐ லவ் யூன்னு மயக்கிற மாதிரி பேசுறது, இது மட்டும் இவனுக்கு போதும் நினைச்சிட்டல நீ. நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. ஒண்ணும் வேண்டாம். இது கொஞ்சம் வரல உங்க அப்பா கிட்டே வச்சுக்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க அப்பா அம்மா கிட்டே வச்சுக்க. என்கிட்ட ஒண்ணும் வேண்டாம். எனக்கு யாருமே வேண்டாம். என்ன யாரும் கொஞ்சம் வேண்டாம். என்கிட்ட யாரும் உண்மையாவும் இருக்க வேண்டாம். எனக்கு யார் இருக்கா? எனக்கு நீங்க யார் இருக்கா? எனக்கு நீங்க யார் இருக்கா? எனக்கு நீ யாருமே இல்ல. என்ன அரவணைக்கு இருக்கோ உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா பாசம் காட்டுறாங்களே, இப்படி காட்டுறதுக்கோ எனக்கு யாரும் இல்ல. எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் முரட கொலைக்கார, ஈவர்ட்ட இல்லாதவன், தனக்கு சேர்த்துக்கிட்டவன், பதவி போத பிடிச்சவன். இப்படிதான் எல்லாரும் நினைப்பு இருக்குது. எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம். என்னை யாரும் அரவணைக்கவும் வேண்டாம், பாசம் காட்டவும் வேண்டாம். நான் ஒரு உயிருள்ள ஜடம். எனக்கு இந்த பந்தம், பாசம், காதலி, நேசம் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. போ. எனக்கு யாரும் வேண்டாம். போங்க. எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு பாசம் தேவையில்லை, அரவணைப்பு தேவையில்லை. ஏன்னா நேரம் காட்டுக்குள்ள அந்த காட்டுவாசி தானே. எனக்கு பாசம் வேண்டாம், அரவணைப்பு வேண்டாம், என்ன யாரும் நேசிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு உயிர் மட்டும் தான் இருக்கு, இதயம் இல்ல. எனக்கு இதயம் கல்லாலா இருக்கு. அதனால யாரும் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். யாரும் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆமா, என் இதயம் பாறங்கல்லு. அங்க பாசம், நேசம் எதுவுமே கிடையாது. ஆமா, நான் பாறங்கல்லு தான். எனக்கு வேண்டாம். யாரும் என்கிட்ட அனுபவிச்சிடாதீங்க. என்ன பார்த்த பயந்து போங்க. நீ கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. நீ இல்லாத ஒரு நொடி கூட நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். நீ இல்லாத
ஒரு நொடியிலடி நினைச்சு பார்த்தது நடி என் உசுர போயிடும். ஆனா நீ கூட என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேடி. ஏன் எல்லாரும் என்னையா அப்படி பாக்குறீங்க? கோக்கா என்கிட்ட சொல்லக்கூடாது நினைச்சிட்டியா? முரட்டு பாய்கிட்ட சொல்லக்கூடாது நினைச்சிட்டியாடி? எனக்கும் எல்லாரும் மாதிரிதான் இருக்கணும்னு ஆசை. ஒட்டுமொத்த பார்வை என் தலையில இருக்க. நான் என்ன பண்ண? ஒட்டுமொத்த பார்த்து நான் சுமந்துட்டேன். இறக்கி வைக்க மனசு இல்ல. மத்தவங்க மேல அந்த பார்த்து வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. என்ன இதயம் பாருங்கல்ல, அதான் நான் சுமந்த வழியை யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். நான் பட்ட வழிய வேதனையும் என்னோடய போட்டோம். நான் இழந்தது என்னோடய போட்டோம். மத்தவங்களாம் நல்லா இருக்கட்டும் நினைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பாரங்கள் இதயம் பாரு, இதயம் பாரங்கள் காட்ட வேண்டி இறக்கம் இல்லாதவன். அதான் ஒட்டுமொத்த பாரத்தை நானே சுமக்க, நீங்க யாருமே சுமக்காதீங்க. நான் தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். நீங்களாவது வாழுங்க, வாழ வச்ச. எனக்கு இதே இல்லைல்ல, எனக்கு இதே இல்லைல்ல. நமக்கு வேலை சொல்லியே இல்ல, நாமெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்ல பத்தியாக்கா. அவ்வளவு பட்டு நம்ம காலி எங்க வந்திருக்கு பத்தியாக்கா. அது இருக்கட்டும்டி, இந்த இசைவெளி எங்க ஆளை காணோம்? வீட்டுல பிரேமம்மா பொண்டாட்டியா இருக்கும்போது எவ்வளோ பொறுப்பா இருந்த தெரியுமாக்கா. நான் எங்க வந்து சேர்ந்திருக்கேன்? அதான் சொன்னேன், உன்னை யாருக்கு எங்க கூட சேர சொன்னா? குடும்ப இஸ்திரியா வீட்டுக்கு மூத்த மருமகளை எங்களை அதட்டிட்டு அலைஞ்சிய. ஒரு சீனி டப்பா எடுக்க வந்தா கூட முழங்கையிலே அடிப்பிய. அவ்வளவு பொறுப்பா இருந்த ஜபாக்காவா இது? நாங்க பாட்டுக்கு கொல்லப்புறத்துலயும் கார் பார்க்கிங்ல சோற பொங்கி விளையாண்டுகிட்டு இருந்தோம். என்னைக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்க போமா இங்க போமா அந்த மணிக்கு போமா அந்த பேய கண்டுபிடிக்குமா இந்த பேய கண்டுபிடிப்போமான்னு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் தெரியுமா? ஓ, பழிய போடுறீங்களா? பழிய இல்ல இதான் நல்லா இருக்குதே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லக்கா, நீ உண்மையிலே ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி இருக்கும் போது நல்லதான் இருந்த. எப்ப எங்க கூட சேர்ந்து அப்பதாக்கா உருப்படாம போயிட்ட. சத்தியமாக்கா, நீ பிரேமம்மா பொண்டாட்டி இருக்கும்போது என்ன பொறுப்பா இருப்ப. எங்க அம்மாலாம் உன்னை பார்த்தா சொல்லுவேன், சபா உன்ன மாதிரி வாக்கப்பட்டு போயிருக்கா, அந்த வீட்டுல எல்லாம் பொறுப்பா இருக்கா பாரும்பாவ. நானும் பொறுப்பா இருக்கலான்னு என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பேன். எனக்கு உன் பொறுப்பு வராது. என்னைய வீட்டுல யாரும் கண்டுக்கவும் மாட்டாவ. வாசிக்கற்பட்டியும் கடைசி வாசிக்கற்பட்டியா என்ன சேர்த்து விட்டாவ. ஈஸிய கூட ஒரு கடையில சேர்த்தாவ. என்னையெல்லாம் சேர்க்கவே இல்லை. என்னத்த சொல்ல, என் புருஷனே என்ன மறந்துருப்பாவ. பார்த்து 6 நாள் ஆகுது. இல்ல என் லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. நீ நல்ல பொறுப்பா தானக்கா இருந்த. அதான் உன் கூட சேர்ந்தேம்ல. அதான் ஒரு விளையாடுறதுக்கு ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க மாட்டேன். அவ்வளவு பொறுப்பா இருந்த ஜபாக்கா. இப்ப பாரு என்னத்த கண்டுபிடிச்சிருக்கானே. இதை எப்படிக்கா கண்டுபிடிச்ச? அதான் டி, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அந்த அதுலதான் நின்னுட்டு இருந்தேன். என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். தோண்டி பார்த்தா இப்படி இருக்குடி. அக்கா, இது யார் கலரியாக்கா இருக்கும்? இன்னொன்னு, வீட்டுக்கு மூத்தவிய கலரியா மட்டும் இருந்துச்சா நம்ம ரெண்டத்தையும் வீட்டட்டு ஒரேடியா அனுப்பி வச்சிருவா. பாத்துக்க. அதுக்குதான் இசைப்பில தேடிட்டு இருக்கேன். அவளை எங்கடி? அவ வந்துட்டா. அவ ஒரு ஆர்வ கோளாறு, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா. அதுல நாம குளிர்காயலான்னு பாக்க. அக்கா, நம்ம இப்படி இந்த கலரை பியாயி அப்படின்னு சுத்தி சுத்தி இப்படி இதெல்லாம் பார்த்தா பயமே இல்ல பத்தியா? எக்கா, முன்னால எங்க அம்மா பியாய் கலர் சொன்னாலே 2 நாளைக்கு பெட்ஷீட் திறக்க மாட்டேங்கா, உள்ளே கடைப்பேம்மா. இப்ப பாரு கலர்ல வந்து சோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நம்ம அது கூட பழகி பழகி இப்ப நமக்கு பயமே இல்லாம போச்சு பத்தியாக்கா. வந்தோன்னு வாய பொழந்துக்கிட்டு நின்ன. அப்படி இல்ல, இவ்வளவு பெருசா நீ கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைச்சுதான் வாய பொழந்துட்டு இருந்தேன். அக்கா, உள்ள என்னக்கா இருக்கும்? புதையில் இருக்குமோட்டி. இருக்க சொத்தை ஆளதுக்கே எங்க முடியல. அதுக்கே 4 இடத்துக்கு போக முடியல. நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. ஒரு பிளைட் பிடிச்சு கூட ஒரு பக்கம் போக முடியல. இதுல புதையல் கிடைச்சிட்டா மட்டும். அப்போ ஃபிளைட்ல போறதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க. நீ அது போயிட்டு வந்துட்ட. நாளை நீ என் கண்ணால கூட பிளைட்ட பார்க்கல தெரியுமா? இடி ஹனிமூனுக்கு போனலாட்டி. எந்த கனிமுனுக்கு? இடி கல்யாணம் நிமிஷம் தோற கூட போனலாட்டி. என் வயிற்றுல கலப்பிட்டு பேசாத. அப்புறம் நான் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போட்டுற மத்துக்க. நான் எப்ப ஹனிமூனுக்கு போனேன்? ஹனிமூனை தான் என் வாழ்க்கையில இருந்து நான் அழிச்சிட்டேனே. அப்போ உனக்கும் துறைக்குள்ள ரொம்ப தோண்டி எடுக்காத. நானே பயவுள்ளைய பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அத்தான் அன்னைக்கு பலார்னு அரைஞ்சவல்ல, அன்னிலிருந்து பார்க்கவே இல்லக்கா. இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. அவனும் தேடலையாங்க. ஒரு நாள் 2 நாள் தேடுவாங்க. அவங்களுக்கே இப்ப மறந்துருக்கும். அதான் விட்டுட்டாவ. இப்ப நானே போய் நின்னாலும் எங்கேயோ பார்த்த பிள்ளை மாதிரி இருக்குன்னு நினைக்க போறாவ. என்னத்த சொல்ல. இது உனக்கு கஷ்டமா இல்ல?
கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவிய கூட இருக்கதை விட உங்க கூட இருக்கறது எனக்கு ஜாலியா இருக்கு. அதான் இது சூஸ் பண்ணிட்டேன். ஓ இல்லற வாழ்க்கை என்னத்துக்காவது, உன் ஃபேமிலி வாழ்க்கை என்னத்துக்காவது? நீ ஒரு குடும்ப இஸ்திரியா, ஒரு குடும்ப மருமகளா இருக்க வேண்டாம் மாட்டே? நீ இருந்து என்னத்தக்கா கிழிச்சிட்ட? கொன்னலாம் பாத்துக்க. இப்ப ஏற்கனவே நீ என்ன சொன்னா? இல்லக்கா, என்ன சொன்னியா? அதான் சொன்னேன். நீ கூட தான் பொறுப்புள்ள பொண்டாட்டியா இருந்த. இந்த கிச்சனு வீடு என்ன பொறுப்பா இருப்ப. நாங்க ஒரு விளையாடுக்கு கூட்டா கூட வரமாட்டேன். எங்களை பார்த்து என்னெல்லாம் சொல்லுவ? வெட்டியா இருந்தா இப்படித்தான் தோணும்னுலாம் சொல்லுவிய. அதான் அவளை பொறுப்பா இருந்த நீயே இங்க வர, எங்க வரணுமோ இங்க வந்துட்ட. அப்புறம் நான் எதுக்கு அங்க போகணும்? தெளிவாதான் மட்டும் நீ இருக்க. எல்லாம் தெரியும்ல, வாழ்க்கை பாடம் தானே. அது எக்கவோ அப்படித்தான் பொறுப்பா இருப்பாவ. ஆனா இப்ப அவளுக்கு திறந்து விட்டா போதும், அப்படி செற கட்டிச்சு பறந்துருவாவ. அது என்ன மாலை ட்ரெஸ் போட்டா பத்தியா? மாலை ட்ரெஸ்ஸா? அப்ப உனக்கு தெரியாதா? தெரியாத? ஏ அப்ப அவிய கட்டு போடுதாவ. அது என்ன சிம்மிஸ் மாதிரி போடுதாவ. எம்மா என்ன மாலை ட்ரெஸ் போட்டா தெரியுமா? அடுத்த வீட்டுக்கு வந்தாவ அவளுக்கு ரெக்க கட்டி விட்டுருக்கு. வந்துட்டால ஐயா சிங்க குட்டி. ஏன்டி இவ்வளவு நேரம்? நானே ரொம்ப சோகமா இருக்கேன். சோகமா? என்னடி சோகம்? நான் கிங்ஸின் கூட சண்டை போட்டுட்டேன்ல, அதுக்கு தான் சோகமா இருக்கேன். நாம ஒன்னும் புதுசெல்லாம் சண்டை போடலையே. எப்ப சண்டை போட்டா ஃபீல் பண்ணலாம். நாம தான் எப்பவும் சண்டை போடுவோமே. அது எப்பவும் போட்ட சண்டை தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனல் சண்டை. எமோஷனலா? என்ன செஞ்ச? ஓ சிரிச்சுக்கிட்டே கேட்க. அவ கிடக்க மானங்கட்ட பைய உள்ள. அதுக்குத்தான் புருஷன் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல நீங்க கரெக்டா இருந்துக்க வேண்டியதானே? ஆமா, இவன் மட்டும் புருஷன் கூட அப்படி வாழ்ந்து தள்ளிட்டா. உனக்கு போய் சப்போர்ட் பண்ணேன் பாரு. இது கரெக்டா சொன்ன பத்தியா? நான் எப்பவுமே கரெக்டா தான் மட்டும் சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இதுக்காக பிரேம நான் லவ் பண்ணல. பாத்துக்கிட்டே இருங்கடி. யாருக்கு நஷ்டம்? ஆமா, அந்த தெய்வம் ஏதோ உன் மேல இறக்கப்பட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தது. மறுபடியும் நான் அங்கதான் போய் விழுவேன்னு சொன்னேன். இப்ப எங்களையாவது கை கழுவி விட்டுருவாவ. உன்னா பிரேமமா கை கழுவே மாட்டாரு. நீ கழுவுன போய் தான் ஓரமா ஒதுங்கி இருக்காரு. இல்லன்னு வச்சுக்க. கிச்சனு பெட்ரூமே. அப்பா இல்ல, நான் இங்க இருக்கேன். நீங்க எவ்வளவு வேணாலும் மானம் கட்டதனமா அறுத்து கிழிச்சாலும் சரி, நான் இங்க இருக்க மாட்டி. அந்த பாயா இருக்கட்டா. இசையில ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். நான் பொத்தடிக்கு நிக்கிற வந்துட்டேன் மாட்டி. பொத்தடிக்கு நிக்கிற வந்துட்டியா? ஆமா, எப்படி பொத்தடிக்கு வந்துட்டேன் தெரியுமா? ஏடி எனக்கு கிங்ஸ்க்கு சண்டை டி. சப்பா இன்னைக்கு ஃபுல்லா இத சொல்லுவாள. இசை வேண்டா இசை. நாலாம் முகத்தை பார்த்து 4 நாள் ஆயிட்டு இசை. வேண்டா இசை, என்ன வெறியத்தி விட்டுறாரு இசை. என்கிட்ட 6 நாள்னு சொன்ன. அது முத 2 நாளே நான் தான் பார்த்தேன். அது என்ன பார்க்கல, தூரமா போய்கிட்டு இருந்தாவ. அதையும் கணக்குல சேர்த்து சொன்னேன். அதான பார்த்தா என்கிட்ட கணக்கு தப்பா சொல்ல மாட்டியே. அது எப்படி நான் உங்ககிட்ட தப்பா சொல்லுவேன்னு சொல்லு பாப்போம். அதான பார்த்தா என்கிட்ட பார்த்தா 6 நாள் ஆச்சுன்னு சொன்னாலே இப்ப 4 நாள்னு சொல்றானே. அத 2 நாள் சேர்ந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். நீ சேரதா வித்தியாசம் இல்ல. சேரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு எமோஷனலா சண்டை போட்டுட்டோம். எமோஷனல் என்ன எமோஷனல்? அதான் தெரியல. நான் எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கேனா, அவகிட்ட மட்டும் எல்லாத்தையும் மறைக்கணும். நீ என்னத்த மறைச்ச? அது வேற ஒண்ணு. சொல்ல மாட்டேன். அத்தி ஒன்னையே கவுக்க பத்துட்டா பத்தியா? பாரு எப்படி பாரு. அது சரி, பின்னாடி பாத்தியா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கேன். இது என்ன டீ? கல்லற. என்ன சொல்ற? நீ என்ன பல்லாங்குழினா நினைச்ச? அவன பார்த்து நானும் வந்தன அப்படின்னு சும்மாவாது கத்துறேன். இவன் இன்னும் ஒண்ணு கட்டாம இருக்காளேன்னு பார்த்தேன். இதுதான் கல்லற. ஜபாக்க சொன்னதே. ஏன்டி நேத்து கட்டிட்டு இருக்கியா? தோண்டி திறந்து பாத்திர வேண்டியதானே? ஆமா, நீ வராம திறந்தா எங்களை விட்டுருவ பாரு. எப்பவுமே நீ தானே அரைச்சு பண்ணுவ. தோண்டி பாரு. ஒருவேளை உண்மையிலே பேய் இருந்துச்சுன்னா அப்படியே வாடிட வேண்டியதான். இப்பதான் பேய் வந்தா மனசை எப்படி ஒன்னிலப்படுத்தணும் நம்ம கத்துக்கிட்டோமே. அப்படி சொன்னோம்னா பேய் ஓடிடும் தெரியுமா? இவ ஒரு லூசு. நீ லூசுங்கறானே பேய் ஓடிடும் டி. நான் சொல்ல மாட்டேன். சரி டி, இரு நான் திறந்து பாக்க. நீ தான் திறக்கணும். இரு நான் திறந்து பார்த்துட்டு வரேன். அடே, நான் ஒத்தல இறங்கி நிக்கேன். நீங்க அங்க நிக்கியா? நாங்களும் இறங்கவா? இறங்கிட்டு வரலாம். நான் மட்டும் இறங்கி நிக்கேன். என் நைட்டி அழுக்காயிரும். இந்த நைட்டி யாரு? எங்க அப்பா கொண்டு வந்தவ, ஜானப்பா. ஓ, நீ விழுவன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அத உங்க அப்பா எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்திருக்காவ. ஆமா. எடி உங்க அப்பா கையில அப்படியே ஒரு ஹேண்ட் பேக்க போட்டு விட்டுட்டி. அதுல பால் டப்பா, நீ அப்பப்ப ட்ரெஸ் மாத்துறதுக்கு துணி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அலைஞ்சவனா பொருத்தமா இருக்கும். சபக்கா, இந்த தாய் மாதிரிலாம் வச்சுட்டு அலைவல அப்படியா? மூடிக்கிட்டு இரு. அததான் நான் சொன்னேன். நீ லேட்டா பாத்துட்ட, நான் முதைய பாத்துட்டேன். ஜான்மாமா அப்படிதான் தூக்கிட்டு போறாவ. ஆமா, இப்பெல்லாம் எங்க போனாலும் ஜான்மாமா கையில ஒரு பேக் இருக்குது. இவ போடக துணி, பிஸ்கட்டு, இவ தின்பால,
அந்த நட்ஸ் அதெல்லாம் அதுல வச்சுக்கிட்டே அலையறாவ. இவளுக்கு போப்போ மூணு அழைச்சி இல்லாம பேர் மாட்டி. இவள அப்படி ஆக்குனதே ஜான் மாமா தான் தெரியுமா? அப்போ இசை இப்படி ஆக்குனதுல ஜான் மாமா பங்களிப்பு பெருசா இருக்குன்னு சொல்லி. முழு பங்களிப்பு அவியதான். இப்ப எக்ஸ்ட்ராவா சாரன் சேர்ந்திருக்கான். ஆமா, கால்ல போட சாக்ஸ் வரைக்கும் தூக்கிக்கிட்டு அலையறான். குளிர் அடிக்க விட மாட்டேக்காவ, கை காலெல்லாம் சாக்ஸ போட்டு விட்டுருதாவ. ஓர போக்க பாத்துக்கிட்டே இருக்கா. இவள மூளை வளர்ச்சி இல்லாம ஆக்கி வைக்கல, பச்சை புள்ளியாவே ஆக்கி வைக்கல. என் பேரை நான் மாத்திடுறேன். ஏக்கா ஒருத்தர்னா பரவாயில்லக்கா, ஆளுக்கால வந்து செல்லம் கொடுக்காவக்கா. இப்பெல்லாம் பாசம் இல்ல தாண்டி போதுக்கா. ஆமா, இப்பெல்லாம் இவள ஒரு பச்சை புள்ளியாவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாவ. சாமம்மா இருக்கட்டும், பிரேமம்மா இருக்கட்டும், பெரிய மாமாவா இருக்கட்டும், எல்லாரும்க்கா. ஒத்த வாரிசு இல்ல, பொத்தி பொத்தி வச்சாதானே முடியும். அதெல்லாம் செய்தாண்டி அவளை செல்லம் கொடுத்து குரங்காக்கிட்டாவ, மூளை வச்சு கம்மியாக்கிட்டாவ. நீ இயற்கையாவே எப்படி இருக்கிய? எப்படி? எங்க அப்பா இந்த அப்பா மாதிரி செல்லம் கொடுக்க பிள்ளைலாம் போய் பாரு, எங்களை மாதிரிதான் இருக்கும். ஆனா எங்க கிட்ட கள்ளங்கோடவே இருக்கா தெரியுமா? சுத்தமா இருப்போம், எங்க அப்பா மாதிரி. சவுண்ட் கேக்கு இசை. எனக்கும் கேக்குது. இசை அப்படியே மூடி வச்சுட்டு ஓடிடுவோமா? பூமி அசைதுட்டி. எடி நம்ம ஏதாவது வேண்டால பாத்துட்டோமா? நீ தானே திறந்த, உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிடும் பத்துக்க ஒண்ணிய. இல்ல ஆத்தி இப்ப என்ன பண்ண? ஓட்டத்தை புடிச்சிருவோமா? இப்படி திறந்து வச்சுட்டேவா? என்னால நம்ம பூட்ட முடியாது. பூட்டுட்டே. எனக்கு பயமா இருக்குடி. திறக்க மாதிரி இல்ல. எப்படியே திறந்தா போதும் நினைச்சிட்டேன்டி. நீங்க வேற என்ன வீர சூரியன்னு சொன்னீல, அந்த நினைப்புல திறந்துட்டேன். சும்மா இருந்ததை சீண்டி பார்த்துட்டா நினைக்க. ஓட முடியாது, நம்ம அந்த சைட்ல போகணும். என்னது பேச்சு வைக்க நம்ம இந்த சைடு வந்துட்டோம் விட்டு. இப்ப அந்த சைடு போறது நம்ம போக முடியும். இதை எடுத்து மூடுனாதான் இதுக்கு மேல ஏறி அந்த சைடு போக முடியும். இங்கடி ஒண்ணு அடுத்த காடு. ஆத்தி எனக்கு இதாட்டி பறிச்சு விட்டால. இது பிளான போட்டு பண்ண மாட்டேன். இப்ப எப்படி கிராஸ் பண்ண? மத்த நல்ல புத்தி சொல்றமா யோசிப்பா. சுத்தி ஓடுனா உள்ள பொத்தடிக்கு விழுந்துருவ. யாராவது காப்பாத்த வருவாங்களா? யாரு? நாம இன்னைக்கு சொல்லிட்டு வந்தோம். நாம சொல்லிட்டே வர மாட்டோமே. இப்ப அந்த செடி எப்படி போவ? வழியே இல்ல, இத மிதிச்சு போயிருவோமா? காலை பிடிச்சு உள்ள இழுத்துட்டுனா உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஒன்னும் சொன்ன அதுக்கு கோவம் வராது. அதை மிதிச்சிட்டு போனா அப்ப நீ படுத்துட்ட, உன்னை மிதிச்சு நாங்க அந்த சைடு போறோம். என்ன அது கூட புதைக்கிறதுக்கா? எடி இத மூடுனத மட்டும் அந்த சைடு போக முடியும். இவ்வளவு அக்கறையா சொல்லு, இத மூணாதான் அந்த சைடு போக முடியும்னு. மூடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டேன். நான் திறக்கும் போது நச்சிக்கிட்டா நின்ன பாத்துக்க வேண்டியதானே? இதெல்லாம் பேசுறது சொல்லிவிட்டேன். எனக்கு கோவம் வந்துரும். ஐயோ, எல்லாருமே செல்லு மூடும். வாங்க அக்கா அக்கா, அன்புள்ள அக்கா அக்கா, எனக்கு மேல மூடி இருக்கா? தங்கச்சி. தங்கச்சி எனக்கு புதிரி, நீ மூடு தங்கச்சி. எடி தூக்கி வச்சு மூட வாங்கட்டி. அதுல எத்தனை நேரம் அடக்கம் பண்ணுவாங்க. எங்க வார ஐயோ ஐயோ, இந்த மாட்டிக்கிறதே நமக்கு பொழப்பா போச்சே. அது ரொம்ப நல்லவியா நினைக்க. அதான் இன்னும் நம்மள ஆட்டி படைக்காம இருக்காவ. இதே ஒரு மாதிரி பட்டவையில இருந்தா இன்னத்துக்கு இப்படி திறந்ததுக்கு நம்மள இன்னைக்கு காட்டி இருப்பாவல. கட்டையால போறதுக்கு சொல்லிட்டேன். என்னங்க அதான் மைண்ட் ஒரு நேரம் படுத்து சொல்லி ட்ரைனிங் எடுத்துக்கோமே. நான் பேசலடி. வேண்டாம் அக்கானு பார்க்க மாட்டேன். வானங்கிட்ட கேள்வி கேட்டுருவேன் சொல்லிவிட்டேன். ஏதாவது பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்குடி. ஏதாவது பண்ணுங்கன்னா அந்த சைடு போக வேண்டாமா?
யோ தங்கப்புல ஐயோ இவ்வளவு பண்ண சேட்டை இப்பதான் நாங்க ட்ரெஸ் மாத்தி விட்டு வந்தேன் அதுக்குள்ள வந்து நிக்கா அப்பா அப்பா நீ அப்பா அப்பா யார்கிட்ட இசைக்கிட்ட நீ அப்பா அப்பா எப்ப நீ அப்பா அப்பா ஏன் தங்க புள்ள போய் எவ்வளவு கஷ்டப்படுவா அவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க நான் தூக்கி என்ன கஷ்டப்பட்டேன் அதான் நானும் கேட்கேன் இதெல்லாம் எதுக்கு வந்து கஷ்டப்படுதுன்னு நான் கேட்கேன் இல்ல உன் மூளை எதையாவது உன்னை பண்ண சொல்லி கேட்குமான்னு கேட்கேன் எப்போ நீ கூப்பிடும் போதெல்லாம் நல்லதா இருக்கு கேட்டியா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் போது பக்கு பக்குக்குது சரி உள்ள எடுத்து போங்க இப்ப இந்த மூடுலனா இது வெளியில வந்துரும்பா ஐயோ இவ என்ன பண்ணுவா யாது பண்ணுவா நினைச்சாலே பயமா இருக்க அப்ப பூட்டிக்கிட்டேம்மா நீ போத்தங்க தோற பொண்டாட்டியும் பிரேம் பொண்டாட்டியும் ஒரு வேலை பண்ணாதான் இவனும் ஒரு இடத்துல கிடப்பா இவங்கெல்லாம் அதை தனி கொடுத்து அனுப்புனாதான் முடியும் அத்தி நமக்கு பெரிய பரிச்சை வரும் போல இருக்க இசை நம்மள பிரிக்க பார்க்காங்க இசை தோற மாமா தோற சமாளிக்க முடியாம கை கழிட்டானோ ஆத்தி என் புள்ள கூட சேரது எல்லாம் ஒண்ணு போல இருக்க இன்னைக்கு துறப்பையில பிடிக்க முடியல இருக்கு இன்னைக்கு மாமா நீ கூப்பிடும்போதெல்லாம் நல்லதா இருக்கும் ஐயோ ஒண்ணு போல வந்து சிக்கி இருக்குல்ல தங்கம் வா தங்கம் தூக்குப்பா அங்க போய் மாட்டிருக்க இல்ல நான் அப்ப வரேன் ஏன் தங்கம் உங்களை இந்த மாதிரிலாம் வேலை பண்ண சொல்லி யார் தங்கம் கட்டாயப்படுத்தினா நான் என்ன பண்ணேன் அதான் தெரியுமா வா அப்ப தூக்கிட்டு போற முடியா ஏ சாரான் புள்ள எங்க பிடிக்கா இங்க வாங்கல ஒரு பட்டாளத்தை கொடுத்து வந்துட்டியாப்பா உன்னால இப்ப 5 நிமிஷம் காரணம் பயமா இருக்கு அதான் பயில தேடிட்டு வந்தாங்க நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட இல்ல உன் வாசனை தான் அடிச்சு விட்டுருக்கேன்ல அட பாவியப்பா எப்படி கண்டுபிடிக்க அந்த காட்டுக்குள்ள வா வா ஆத்தி எல்லாரும் ரொம்ப உசாராயிட்டே போறாவப்பா தூக்குப்பா அடேங்கப்பா புள்ளைக்கு அழுகலாம் வரும் போலக்கு அதுல ஒண்ணு இல்ல ஏங்கப்பா நீ அழ வெறுத்துருவ அவதான் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேக்கல எவ்வளவு மாறி இருக்கா என் புள்ள மாறிட்டா அவனுக்கு இப்ப அழுகலாம் வருது நீ அளவா செய்யற இல்லையா நான் எதுக்கு அழணும் அப்ப இனிமேல் இசைக்கிட்ட சேர மாட்டேன் எனக்கு யாரும் வேண்டாம் இல்ல ஏதோ கண்ணீர்லாம் வடிஞ்ச மாதிரி இருக்கு அதான் போங்க உங்களுக்கு நக்கலா இருக்கோ டேய் நீ அழுதுன்னா ஆச்சரியமா தான்டா இருக்கு போங்க நீங்க கூட அப்படித்தானே நினைக்கீங்க சே சே இங்க பாரு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா என்ன என் செல்ல பிள்ளை இப்ப கண்ணீர் சிந்துறான் பாரு இதுக்கு அவதான் காரணம் ஆமா அவதான் காரணம் அவ மட்டும்தான் காரணம் ஆமாடா அவ மட்டும்தான் காரணம் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுதான்டா நான் சொல்றேன் ஒரு மொட்டட்டமான ஒரு வீரமான விகாரமான ஒரு ஆம்பளை மனசுக்குள்ள இருந்து கண்ணீர் பீறிக்கிட்டு வருதுன்னா அவன் மென்மையானவனா மாறிட்டான்னு அர்த்தம் இப்படி உன்னை மாத்தினவளே அவதான்டா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவ மட்டும்தான் அவ வரதுக்கு முன்னாடி நீ என்னைக்காவது கண்ணீர் சிந்திருப்ப சிந்திருப்ப எப்படி சிந்திருப்ப ஐயோ அம்மா அப்படி பண்ணிட்டமே இப்படி பண்ணிட்டமேன்னு அழுதுருப்ப ஆனா முத அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல அவ என்கிட்ட பேசல அவ என்கிட்ட விளையாடல இப்படி சின்ன சின்ன காரணத்துக்கு நீ அழுதுருக்க இல்ல அழல இப்போ ஒரு சின்ன காரணம் அவ என்கிட்ட மறைச்சிட்டா நான் தான் அவளுக்கு உண்மையா இருக்கேன்னு ஒரு சராசரி இல்ல ரொம்ப நல்லவன் இப்படிதான் அழுவான் என் புள்ள ரொம்ப நல்லவன்டா அவனுக்குள்ள இந்த மிருக குணத்தை மாத்தி 100% நல்லவனா மாத்தினது அவ மட்டும்தான் என்ன சொல்றீங்க டேய் அவ மட்டும் எல்லாரும் மாதிரி சராசரியா இருந்தா நீ இன்னும் மாறி இருக்கவே மாட்டடா டேய் அவ ஒரு காமெடி பீஸ்ங்கறத விட அவ ஒரு குழந்தை தான்டா நீ எத்தனையோ விஷயங்கள் பண்ணாலும் நீ பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் அவளை கண்டுபிடிச்சதுதான் பய உள்ள அது பாட்டுக்கு சுத்துதுடா இப்ப கூட தோட்டத்துக்குள்ள அது பாட்டுக்கு போச்சுடு கீழே விழுந்து எந்திரிச்சுனா போச்சுடு உங்க ஜானகன் தான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு ஒரு நைட்டி போட்டு விட்டுருக்காரு அது பாட்டுக்கு போகுது உனக்கு ஒரு தொந்தரவு கிடையாடா அவ அப்படி இருக்க போயிடா நீ இவ்வளவு மென்மையா மாறி இருக்க அவளும் மத்த பெண்களை மாதிரி சூது வாது கோவம் எரிச்சலு பொறாம கோல் முட்டுதலு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகத்துல இருந்தாலும் வச்சுக்க நீ இன்னும் முரணனா இருப்ப வண்டி ஓட்ட 2 சக்கரம் வேணும் மாடு 2 வேணும் 2 ஒரே தசையில போனாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் ஒரு மாடு இங்கேயும் ஒரு மாடு இங்கேயும் இழுத்துச்சு வச்சுக்க வாழ்க்கை சரியா அமையாது அவ ரொம்ப மென்மையானவா உன்னையும் மென்மையானவனா ஆக்கிட்டா அதனாலதான் உனக்குள்ள இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு உனக்கு ஃபீலிங் வருது இது உனக்குள்ள இருக்க எல்லா மிருக குலத்தையும் அழிச்சு நீ நல்லவங்கிறத மட்டும் காட்டுது என் புள்ள இப்ப நல்லவனா இருக்கான் அவளை போய் ஒரு லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவ என்கிட்ட எது சொல்லன்னு அழுகிட்டு இருக்க உன்னெல்லாம் அடிக்கணும் பாத்துக்க உங்களை மாதிரி ஒரு அம்மா இருந்தா எதுக்கு நான் அழப்புறேன் சத்தியமா அவன் மேல கோத்துலதான் இருந்தேன் எனக்கு புரிஞ்சுக்க தெரியல சரியா புரிய வச்சுங்க அதான உண்மை அது குழந்தை இல்ல நீ இவ்வளவு பேசிருக்கியா அதை ஃபீல் பண்ணி பின்னாடி வந்திருக்கா
பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டு அது பாட்டுல போகுது. இங்க பாரு, அவன் நேசி, அவன் அப்படி இருக்கிற நீ ரசி. உங்க அப்பா மாற பாரு, அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. அதே மாதிரி நீ மாறு, வேற வழியே இல்ல. உங்க வீட்டுல இருக்க எல்லா பயிர்களும் மென்மையாக்கிட்டா, நீயும் மென்மை ஆகிரு. சராசரி வாழ்க்கை வாழலாண்டா. எனக்கு என்னமோ உங்க தாத்தா அதுக்காக கூட இவளை இலவசியா மாத்திருக்கலாம். எப்படி நம்ம பையில முரட்டாட்டமா தான் இருப்பானுங்க, இவனுக்கு முரட்டாட்டமா சரிப்பட்டு வராது அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியான பிள்ளையா கரெக்டா அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காருடா. அதான் இந்த சாரு கவின் எல்லாருமே மாறிட்டானுங்க, நீயும் மாறிடு. சப்பா நல்ல நேரம் சென்ட் அடிச்சு விட்ட எல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. டேய் உள்ள வாடுக்கு போச்சேன், நீ என்ன நின்னுட்டு இருந்த? ஏது இது பண்ற சட்டைக்கு நான் பின்னாடியே பிடிச்சிட்டாலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அது வாட்டுக்கு போகுது. அது யார் கலர்னே தெரியல, அதை தோண்டிச்சு இருக்கான். ஓரத்துல வேலை பார்த்தவங்களுக்கு என்னமோ தெரியல, அத போய் தோண்டிருக்கான். இந்த குடிச்சாத்தி வரைக்கும் விடணும். தூக்கிட்டு போல என்னால முடியாது. அது ஏன்டி கை வைக்க? அவ கிடக்கான், அவளால சும்மா இருக்க முடியாதுல்ல. இந்த பின்னாடி வந்து வந்துகிட்டு இருக்கு. சைஸ பாரு. ஏல ஏல இந்த குடிச்சாத்தி வீட்டுல போல எனக்கு வேலை கிடக்கு. ஏ அபி, உங்க அப்பாக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க சொன்னேன், வச்சு கொடுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா இன்னும் சாப்பிடலையா? இல்ல, நான் இன்னும் வச்சு கொடுக்கல. ஐயோ அபி வச்சு கொடுக்க மாட்டா, அவங்க பார்த்தாலே பயப்படுவா. நீங்க போய் வச்சு கொடுங்க. நானா? ஐயா அபி பக்கத்துலயே போக மாட்டா, பயப்படுவா. நீங்க போய் வச்சு கொடுங்கம்மா, போங்க. டேய் அம்மா கூட்டு போ. அம்மா வாங்க, அப்பா சாப்பாடு வச்சு கொடுங்க. என்னம்மா? இல்லடா, அபி அங்கதான் இருப்பா. ஐயோ போங்கம்மா, நீங்க தானே கேரியில கொண்டு வந்தீங்க, போங்க. டேய் புளிய புடிட பாவுண்டா, நான் வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போடா. இங்க ஏன் வேஸ்டி பூர் மண்ணா இருக்குது, நான் இதோட குச்சத்துக்கு முடியாது, போ. சரி வா. என்கிட்ட சில பேர் பேச மாட்டாவல. கொடுப்ப பத்தி இல்லம்மா. ஓ, இவங்க பேசுறதுனால நீங்க கோபப்பட்டு இருந்தியா? சிரிக்கிறது கிங்ஸ்னா என்ன சிரிப்பு சிரிக்கும்? இந்தா புளிய புடி அங்கே இறக்கி விடுங்க. சரி கண்டதெல்லாம் தோண்டி பார்த்துட்டு வந்திருக்கா. அத சொல்றாங்கல்ல அப்போ. இவளுக்கு இந்த வெள்ள யாரு பார்க்க சொன்னா? அதான் கரகன்னு தெரிஞ்சு போச்சா? இல்லன்னா சும்மா இருக்க கலரி எவ்வளவு தோண்டி பார்த்திருப்பாளா சொல்லி. சிரிக்காதடா போ. அது இல்லம்மா, உட்காந்துக்க சைஸ பாருங்களேன். அங்க பார்க்க முடியாம தானே நான் இங்க வந்து திரும்பி நிக்க. சோப்பா இது பையனுக்கு இன்னும் சேட்ட குறைவனாங்குது. சார் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுங்க. மகாதேவன் சாப்பிட்டானா? அவரு தோட்டத்துல தான் இருக்காரு, நான் வர சொல்லட்டுமா? சரி. அப்போ நீங்க 2 பேரும் சாப்பிட்டுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பேச மாட்டியோ? ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சாரிடா, என்ன நீ சாப்பிடல? சாமம்மா இன்னும் வரல. ஓ அவர் வந்தாதான் உனக்கு உருட்டுற டைம். எனக்கு வந்திருப்பானே. ஆண்டவே. ஓ எங்க கையில ஒரு கை சாப்பிடுறது பிடிக்காது. ஓ அவர் கையால சாப்பிட்டு ஒரு அளவு வச்சிருப்பிய. எஸ். யார் குடிச்சது போய் விட்டா? பாப்பா எனக்கு வெக்கமா இருக்குப்பா. உன் புருஷன் பட்டு இருக்கான். ஏதோ முகத்தை தூக்கிட்டு போன மாதிரி இருந்தது. புருஷன் கட்டிப்பா, அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம் அப்புறம் கட்டி பிடிச்சுக்குவோம். நீ 3வது மனுஷப்பா, தலையிடக்கூடாது. தெரியாம தலையிட்டுட்டேன். 3வது மனுஷன். ஆமாப்பா, புருஷன் முன்னாடி பார்த்த வரைக்கும் நீ 3வது மனுஷன் தான்ப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கி சமன் சொன்னீங்க. அது அப்பாப்பா. ஏய் ஜானே, இவன் 3வது மனுஷனா எப்படி? புருஷன் முன்னாடி தான் யாருனாலும் 3வது மனுஷன் தான். அதனால இவ்வளவு தெளிவா இருப்பா. என்ன உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஏதோ சண்டை சச்சரவு போலக்கு 2 பேரும் மூஞ்சி மாதிரிலாம் தூக்கிக்கிட்டு சுத்துதியா? நாங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப்மா, நாங்க அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், ஏன் ஒன்ன கட்டி கூட புடிச்சுக்குவோம், அடிப்பொடி கூட போடுவோம். 3வது மனுஷில தலையிடக்கூடாதுமா. நீ விடுத்தங்க, நீ தான் சூப்பரா பேசுன. நான் எதுக்குறாலும் ஆமா போடணும். ஏது நீங்க உங்க கருத்துல கரெக்டா இருப்பிய, நாங்க சொன்ன மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. நாங்க அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், நாங்க என்ன ஒன்னா இருப்போம். டேய் டேய் அவங்கிட்ட சொல்லி நான் பேச மாட்டேன். 3வது மனுஷன் நான் தலையிட முடியாது. நீங்க அடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க, ஒன்ன கட்டி கூட புடிச்சுக்கோங்க. 3வது மனுஷன் தலையிட மாட்டான். ஏ சூப்பர் சூப்பர். இவளை கெடுக்கிறது வேற யாருமே இல்லடா, நீதான். வேற யாருமே இல்ல. அவ என்ன பண்ணிட்டான்னு இப்படி என்கரேஜ் பண்ற? என் பிள்ளை அவளை தெளிவா பேசுனா. பத்தியலா எங்க சானப்பா எப்படின்னு. இங்க என்ன பண்ணா அப்படி என்கரேஜ் பண்றாரு? நீ பொழைச்சுக்குவ, உங்க புருஷரு. அதனால நீங்க தலையிட கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கடா. அது சிங்க குட்டி இல்ல. ஒரு வயசு சாருவாங்க. தங்கப்பல் சாப்பிடுமா? எனக்கு வேணாம். சாப்பிட்டா உடம்பு வச்சிரும். எந்த ஆங்கில பார்த்தாலும் இருக்கட்டுப்புல மாதிரியே தெரியலடா. பேசாம இருந்தா அவனையே பேச வச்சுட்டா. தங்கப்பிள்ளைங்க வா.
சாரிடா. சாரி பேட்டா, கொண்டு இருந்துருவேன். அடிச்சுட்டேன்டா. உனக்கு உரிமை இல்லையானே? நீ கொல்லதுக்கு கூட உரிமை இருக்கு. ஏய், ஏய், இன்னொரு முத்தம் கொடு. நண்பன்டா. பேசிட்டே அப்படி ஒண்ணு கொடு. இந்த உசுரே உனக்கு சொந்தம். அடிச்சதுக்காக நான் கோபப்படுவேன். எடுத்துக்கடா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. இந்த உசுரே உனக்குதான். உசுறு வேண்டாம், நீ தான் வேணும். வா, இன்னொன்னு ஒரு அடி அடிச்சுக்கையா. அடிக்கதான் போறேன், பாத்துக்கிட்டே இரு. சரி சரி, ஒரு வயசு சோறு விட்டு இரு, நான் ஊற்றி விடுறேன். நான் உனக்கு விட்டு விடுறேன். சாப்பிடு. சோறு கெட்டது நான். ரசத்தே உனக்கு இல்லாததா. இங்க வா, மாமா மடிக்கு வா. இந்த சாம்பை எப்போ வரான்னு தெரியாது. அவன் எப்போ பிள்ளைக்கு விட்டுவான். இவன் அவன் கையால தின்னுட்டு பழகிட்டான். இவன் யார் விட்டுனாலும் திங்க மாட்டா. அப்பா விட்டுனாதான் தங்க பிள்ளை அப்பா கிட்ட போமா. புள்ள வைத்து எப்படியாவது நினைக்க பார்க்கணும். அவனுக்கு புள்ள சாப்பிட்டா மட்டும் போதும். அந்த சாம்பை எப்போ வந்து சோத்த விட்டுவான். அவனே ஊட்டி பழக்கி விட்டுட்டான். நான் என்ன பண்ண, அது உட்காந்து வேடிக்கை பார்க்கறத பாரு. தங்க புள்ள வா, மாமா மடிக்கு வா. சாப்பிடு, மாமா சோறு விட்டுறேன். சாப்பிடு. ஏய், அவளுக்கு விட்டு இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஊட்டி விடு. லைட்டா. ஏன்னா அவன் ஏன் நண்பன். இப்பதான் 3 மணிச்சு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன, அப்படி உள்ள புகுந்து வந்துட்டா. எப்படி அவன் புதுசு படிப்புல மட்டும் யாரும் போக கூடாதான். அவன் மட்டும் என் நட்புக்குள்ள வந்து வரலாம். இந்த பார், அவன் மடியா இருந்தாலும் சரி, அவன் பாசமா இருந்தாலும் சரி, அவன் சோறுக்கு தான் இருந்தாலும் சரி, எனக்கு மட்டும்தான். மாமா நீங்க விட்டுங்க மாமா. மாமா ஊட்டுங்க மாமா. பொறாம நீங்க விட்டுங்க மாமா. சரி தங்க. ஆமா, உங்க புருஷர் எங்க போனாரு? அவர் ஏதோ தாடி எல்லாம் வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. புருஷன் அடிச்சதுல 3 மனுஷன் வரக்கூடாது. உங்களை தெளிவா இருக்கு ஐயா. அது மாதிரி எங்க நட்புக்குள்ளேயே யாரும் வரக்கூடாது. டேய், நீ இப்ப எனக்கு சொல்ல விட்ட போறியா, அவளுக்கு விட்ட போறியா? டேய், நீ வேற அது வேறையாடா. ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்துல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும்.